ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவெல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற விரிவானம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன் கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டினுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகுக்கு உணர்த்தியது. ஒரு நாட்டுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கலைகளும் இலக்கியங்களும். தமிழர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிற்பம், ஓவியம் முதலியன வந்துட்டு கலைகளில் ரொம்ப சிறந்தவங்க. காலத்துக்கும் அழியாத கலைச்செல்வங்கள் வந்து நிறைய படைச்சிருக்கிறாங்க. படைச்சிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு சிலவற்றை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் கயல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணுடைய கனவுல தான் வந்துட்டு இந்த மாமல்லபுரத்தினை பற்றின விஷயங்கள்லாம் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். குளிர்ந்த காற்று வீசியது. அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்துச்சு. கையில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட கண்களை வந்துட்டு நல்லா விரித்து பார்த்தா இது என்ன இடம் அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியல. நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. கண்களை கசச்சிக்கிட்டே பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று தெரியுது. வியப்புடன் பார்க்கும்போது அது வந்து கோயில் போலவும் இருக்குது, கோயில் மாதிரியும் இருக்குது, ஆனால் வந்துட்டு தேர் போலவும் இருக்குது. 2 மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு குதிரை வந்துட்டுருக்கு. அவருடைய தோற்றத்தை குதிரையில் வந்து ஒருத்தர் வராரு. அவருடைய தோற்றத்தை பார்த்திங்கன்னா அரசர் மாதிரி இருக்குது. இவர் வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையல் யோசிச்சுட்ருக்கா. சரி பக்கத்தில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. குதிரையை வந்துட்டு அவளோட பக்கத்தில் வருது. அப்போ அவர் இறங்கிறாரு. கையல் அவர்கிட்ட கேட்குறா, வணக்கம் ஐயா, தாங்கள் வந்து பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் வந்துட்டு பல்லவ மன்னன். என்னோடய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். தன்னுடைய பேர் நரசிம்மவர்மன். நான் வந்து மற்போரில் சிறந்ததுனால எனக்கு வந்து மாமல்லன் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறாரு. அவர் யாருன்னா பல்லவ மன்னன். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். அவர் மற்போர் அப்படின்னா ஆயுதங்கள் இன்றி சண்டை போடுவது. ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய கை கால்கள் உடம்புகளை வந்துட்டு பயன்படுத்தி சண்டை போடுறது தான் மற்போர். அதில் வந்து சிறந்தவர். அதனால் இவரை வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தன்னை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது உன் பேர் என்னன்னு கேட்கும்போது மாதி கயல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு என்ன உனக்கு 2 பேரான்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய முதல் எழுத்து அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்ன இங்கே நீ தனியாக நின்று என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் கேட்குறாரு. இது வந்து கோயிலா தேரா அப்படின்னே தெரியலையே, அதனால தான் வந்து குழப்பத்தோடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கயல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் வந்து உனக்கு சொல்கிறேன், இதை பற்றி நான் உனக்கு விளக்குறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட கோயில் இது. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில் இது. இது வந்து ரதம் போன்ற வந்து வடிவில் இருக்குது. இது கோயில் தான், ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதம் போன்ற வடிவில் இருக்குது. அதனால தான் இதை நான் வந்துட்டு ரத கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார்கள் அப்படின்னு வந்து மாமல்லர் வந்து விளக்குறாரு. கயல் வந்து சுற்றிலும் பார்க்குறா. அங்கே மொத்தம் வந்து 5 ரதங்கள் இருக்குது. இவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இந்த 5 ரதங்கள் வந்து உள்ளதால தான் இந்த இடத்திற்கு வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மாமல்லர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த பஞ்சபாண்டவர் ரதங்கள்லாம் எங்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது வியப்பாக வந்து கையில் என்ன கேட்குறான்னா, நீங்கள் வந்து நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் தானே? ஆமாம், நான் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ மாமல்லர் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவற்றை வந்து உருவாக்குவதற்கு கற்கள்லாம் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கேட்குறா. இங்கே இருக்கிற பாறைகளில் தான் நாங்கள் உருவாக்கணும். இது வந்து நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற பாறைகளில் தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்ன மெயினான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுடைய தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். நீங்கள்லாம் மாமல்லபுரம் போனீங்க அப்படின்னா இந்த 9 இடங்களுக்கும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு
இந்த கோயிலை வந்து மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? இதை வந்து கோயிலாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு கையல் கேட்குறா. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய அப்பா வந்து இந்த கடற்கரைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். இந்த பாறையோடைய அருகில் வந்துட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த பாறையுடைய நிழல் என்ன அப்படி அந்த இதில் படும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னா, யானை போல் இருந்தது. தரையில் விழும்பொழுது யானை மாதிரி இருந்து என் தந்தையை வந்து கூட்டி நான் காட்டினேன். அப்போது என் தந்தை சொன்னார், ஆமாம் நரசிம்மா, இது யானை போல தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு குன்றும் ஒவ்வொரு பாறையும் நிழல் விழுகும் பொழுது ஒவ்வொரு வடிவத்தில் காட்சியளிக்குது. இது பாரு கோயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது வந்து அந்த குன்றை வந்துட்டு கோவிலாகவும், இந்த குன்று கோவில் வந்து இதை வந்துட்டு முன்னாடி நிற்கக்கூடிய யானையாக கூட நம்ம மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாறையையும் வந்து நந்தி, சிங்கம், யானை இந்த மாதிரிலாம் மாற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. 2 பேரும் முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு சொல்லிட்டு கையல் கேட்குறா. ஆமாம், என்னுடைய தந்தையும் வந்துட்டு அரசர் தான். எனக்கு முன்பு உள்ள பல்லவ நாட்டை வந்துட்டு இவர் ஆட்சி செய்தார். எனக்கு முன்னாடி இந்த பல்லவ நாட்டை வந்து என் தந்தை தான் வந்து ஆட்சி செய்தார். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் தான் இந்த பணி வந்து தொடங்குச்சு. என் காலம், என் மகன் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. மொத்தம் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டவை தான் இந்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறாரு. 4 தலைமுறையாக இந்த சிற்பங்கள் வந்து உருவாக்க டைம் ஆச்சு அப்படின்னு. அவங்க அப்பா காலத்தில் தொடங்கி அவர் காலம், அவங்க பையன் காலம், அவங்க பேரங்காலம் வரைக்கும் இந்த சிற்ப வேலைகள் வந்து நடைபெற்றுச்சாமா. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையல் சொல்கிறா. சிற்பக்கலையோடைய உச்சத்தை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையலை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு மாமல்லர். இருவரும் வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, அர்ஜுனனுடைய தபசு சிலைக்கு அருகில் வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கையல் வந்து வியந்து பார்த்துட்ருக்குறா. இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்குது. இவை வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர் உள்ளவற்றை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கையல் வந்து வியந்து பார்த்துட்ருக்கா. ஆமாம் கையல், இதுக்கு வந்துட்டு தான் இது அந்த சிற்பங்களுக்கு பேர் தான் வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்கன்னா 2 பாறைகளுமே வந்துட்டு 100க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளது. இந்த 2 பாறைகள்லையுமே எத்தனை சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. அதில் ஒருவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் இருக்குது. இந்த 2 பாறைகள்லையுமே வந்துட்டு நிறைய சிற்பங்கள் இருக்குது. ஆனால் அதில் மெயினாக ஒன்று பார்த்திங்கன்னா கண்களை மூடி அவருடைய 2 கைகளையும் மேலே உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருக்குது. அதில் அவருடைய உடல் வந்து ரொம்ப மெலிந்து எலும்பும் தோலுமா, எலும்பு நரம்பெல்லாம் வெளியில் தெரிவது போல் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாங்கையல், அதுதான் வந்துட்டு அர்ஜுனன் வந்துட்டு தவம் செய்யக்கூடிய காட்சி. இந்த சிற்பத்தில் வந்துட்டு இந்த சிற்பம் உள்ளதுனால தான் இப்பாறைக்கு வந்துட்டு அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தவத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகீரதன் தவமாமா. இது வந்து அர்ஜுனன் தவம் செய்த காட்சி. 2 கையும் மேலே தூக்கிக்கிட்டு உடம்பெல்லாம் ரொம்ப எலும்பும் தோலுமா, நரம்பெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அது அர்ஜுனன் வந்து தவம் செய்யும் பொழுது உள்ள காட்சி. அந்த சிற்பம் இதில் இருக்கிறதுனால இந்த பாறைக்கு என்னன்னு பேர், அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர். அப்படியா இந்த இடத்துல 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் இருக்குதே. 2 பாறை இருக்குது. அந்த 2 பாறைக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து வடிந்து வந்த தடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையல் கேட்குறா. அப்போ வந்துட்டு மாமல்லர் என்ன சொன்னால், ஆமாம் கையல், அங்கே வந்துட்டு ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி நாங்கள் வந்து ஆகாய கங்கை பூமிக்கு வருவது மாதிரி
நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ரெடி பண்ணியிருக்கோம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கங்கை வந்து ஓடி வருவது போல் இருக்கும். அதுக்காக அப்படி வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சொல்கிறாரு. இங்கே வந்து யானை சிற்பங்கள் அழகாக இருக்குது. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மான் தன்னை வந்துட்டு தன்னுடைய காலை தூக்கி முகவாயை வந்து சொரிந்து கொள்வது போல் சிற்பம் இருக்குது. அதை பார்ப்பதற்கு உண்மையிலேயே வந்துட்டு மான் வந்து அங்கே ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி கயல் என்ன பண்ணுறா, ரொம்ப வியப்போட பார்த்துட்ருக்குறா. இங்கே இன்னும் வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது கையல். இந்த ஊரை வந்து சுற்றி பார்க்க ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சொல்லார். இந்த ஊருடைய பெயர் என்னன்னு கையல் கேட்குறா. அதுக்கு மாமல்லர் சொல்லார், இதுதான் வந்துட்டு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மாமல்லர் சொல்கிறாங்க. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில், ஒற்றைக்கால் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இது சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து 4 வகைப்படுகிறது. இந்த 4 வகைகளுமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம். கயல் வந்து சிந்தித்தவாறு, உங்கள் பேர் வந்து மாமல்லன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஊரோட பெயர் வந்து மாமல்லபுரம்னு சொல்கிறீங்க, இது 2க்கு ஏதோ ஒற்றுமை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம், இந்த ஊர் உருவாக என்னுடைய கேள்வி தான் காரணமாக இருந்துச்சு. அவர் அப்போ என்ன சொன்னார், கடற்கரையில் இந்த பாறையுடைய நிழல் வந்து தரையில் விழும்பொழுது யானை மாதிரி காட்சி அளிக்குதுன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னார் இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த கேள்வி தான் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால் நான் கேட்ட கேள்வி வந்து இந்த ஊர் உருவாக காரணமாக இருந்தனால என்னுடைய அப்பா வந்துட்டு என்னுடைய பேரையே வந்துட்டு இந்த ஊருக்கு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சொல்கிறாங்க. இக்காலத்தில் வந்து இந்த ஊரை வந்துட்டு மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு மாமல்லர் சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கயலுக்கு வந்து வேறு அவங்க அம்மாவுடைய குரல் கேட்குது. கயல், எந்திரி, நீ மாமல்லபுரம் வந்துட்டு சுற்றுலா போகணுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரின்னு அவங்க அம்மா எழுப்புறாங்க. பார்த்தா இது கனவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் திருக்குறள் பார்க்கலாங்க. தேங்க்யூ.